அந்த டாக்டர் கதவை திறந்து பார்க்குறாரு. கதவை திறந்து பார்க்கும்போது ஃபுல்லாக பனி மூட்டம். இரவு 12:40க்கு நார்மலாக இருக்கிறத விட சில்னஸ் ரொம்ப கூடுதலாகவே இருக்குது. இத்தாலியில் இப்படி ஒரு சில்னஸா? அந்த டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில், அதுவும் இந்த நேரத்தில் இவ்வளோ சில்னஸ் வராது அப்படின்னு சொல்லி நடக்கலான்னு சொல்லி வெளியில் நடந்து போகிறார். அப்படி நடந்து போகும்போது தான் அந்த ஹாஸ்பிட்டலில் 3வது தளத்தில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் ஒரு லைட்டு மட்டுமே விட்டு விட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. என்னவா இருக்கும்? அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட் யாராவது இப்படி லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சமாக யோசித்து பார்க்குறாரு. ஆனால் 3வது தளத்தில் அந்த ரூமில் இருப்பது நோல்டன் அப்படிங்கிறவங்க தான். இந்த நோல்டனால் எந்திரிச்சு நடக்க முடியாது, இந்த நோல்டனால் பேச முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ண முடியும்? டாக்டருக்கு ஒரு சந்தேகம். இப்படி ஒரு யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த டாக்டருக்கு பின்னாடி யாரோ வந்து நிற்கிற மாதிரி டாக்டர் உணர்கிறார். டாக்டர் ரோபர்ட். டாக்டர் ரோபர்ட் உணர்வது உண்மைதானா? திரும்பி பார்க்கறதுக்கு கொஞ்சமாக பயமும் இருக்குது. திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக திரும்பி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. ஒரு காற்று மட்டும் சும்மா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டுருக்கு. ராபர்ட்டுக்கு மனசில் ஏதோ விதமான சஞ்சலம். நம்ம ஏன் நால்டன் அப்படிங்கிற அந்த ரூமுக்கு போய் பார்க்கக்கூடாது? ஏன் லைட்டு விட்டு விட்டு எரிஞ்சிட்ருக்கு? என்ன மாதிரியான சப்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி வெளியில் வந்தோம். இது எதுவுமே இப்போ டாக்டருக்கு ஞாபகம் இல்லை. ஸோ டாக்டர் ராபர்ட் அவர்கள் 12:40க்கு அந்த மருத்துவமனையுடைய கதவை திறந்ததே ஏதோ சப்தம் கேட்டது அப்படிங்கிறதுக்காகத்தான். அந்த சப்தத்தை தேடி போகும்போது லைட் ஆன் ஆஃப் ஆகுது. இதுக்கு பின்னாடி என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களும் எதிர்பார்க்குறீங்கன்னா இதை கம்ப்ளீட்டாக கேளுங்க. என்டர் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ராபர்ட் மறுபடியும் இந்த மருத்துவமனைக்குள்ளே வரார். அப்படி மருத்துவமனைக்குள்ளே வரும்போது பின் ட்ராப் சைலண்ட் அப்படின்னு சொல்லலாம். சுற்றி சுற்றி ஐசியூனுடைய அந்த பீப் சவுண்ட் மட்டுமே கேட்டுட்ருக்கு. சில இடங்களில் மக்கள் ஏதோ பேசுகிற மாதிரி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய விசிட்டர்ஸ் இல்லை நர்சஸ் இவங்க ஏதோ பேசுகிற மாதிரியான ஒரு சப்தம் மட்டும் கேட்டுட்ருக்கு. ஆனால் முதல்ல நம்ம கேட்ட அந்த சவுண்ட் இல்லையே அப்படிங்கிறது தான் ராபர்ட் மனசுலேயே ஓடிட்டுருக்கு. அப்படி என்ன தான் ராபர்ட் கேட்டார் அப்படின்னா, நீ உடனே செத்துருவ. இந்த ஒரு வார்த்தை ரொம்ப ஸ்லோவாக ராபர்ட்டுக்கு கேட்டுச்சு. இதை கேட்ட உடனே தான் ராபர்ட் பயந்து வெளியில் டோரை திறந்துலாம் பார்த்தார், யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி. எகெயின் ராபர்ட்டுக்கு அதே மாதிரி நீ உடனே செத்துருவ இந்த குரல் கேட்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ரூமாக போகலாமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரூமாக போய் அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாமே தூங்குறாங்களா, அந்த பேஷண்ட் கூட யாராவது பேசிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்த போகிறார் ராபர்ட் அவர்கள். இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஷண்ட், அந்த பேஷண்ட் கூட இருக்கிறதுக்கு ஒரு நபர், இவங்க மட்டும்தான் அனுமதிக்கப்படுவாங்க. இந்த பேஷண்ட் கூட இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறவங்க எப்போவுமே 7 மணிக்கு மேலே, இரவு 7 மணிக்கு மேலே அவங்க ரூமில் இருக்கக்கூடாது. பேஷண்ட் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்கள பார்ப்பதற்காக நர்சஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு ரூமில் வேறொரு மனிதர் பேஷண்ட் இல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த குரல் அவங்க எழுப்பினது தான் அப்படிங்கிறத ராபர்ட்டால் உறுதிப்படுத்த முடியும். இதுதான் இப்போ ராபர்ட் மனசில் இருக்குது. முதல் தளத்துலேருந்து ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு டோராக திறந்து பார்க்குறாரு, யாருமே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாருமே அதே பீப் சவுண்டுடன், அதே ஹார்ட் பீட் சவுண்டு கேட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது. ஆனால் அவர் வெளியில் கதவை திறந்து இந்த மாதிரி பார்த்து அந்த சில்னஸ் அவருடைய உடம்பில் அப்படியே இருக்கிறனாலையோ என்னவோ கொஞ்சமாக அவருடைய பாடியில் ஒரு நடுக்கம் அப்படிங்கிறது தெரியுது. அந்த குரல் யாருடையது அப்படிங்கிறதும் தெரியலை. நீ இன்னைக்கு செத்துருவ அப்படிங்கிற அந்த வேர்டிங்ஸும் அவருடைய மனசில் சரியாக படலை. முதல் தளத்தை முடிச்சிட்டார். 2வது தளத்துக்கு லிஃப்ட்டில் போகிறார். அப்படி லிஃப்ட்டில் போகும்போதும் ஏதாவது ஒரு சப்தம் கேட்குதா, இல்லை நம்ம தெரியாமல் வேறு ஏதாவது நடந்துட்டுருக்கா அப்படிங்கிறத அவருடைய காதுகள் உன்னிப்பாக கவனிக்குது. எதுவுமே இல்லை. நார்மலாக லிஃப்ட் 2வது தளத்துக்கு வருது. 2வது தளத்துலேயும் அவருடைய இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறத செஞ்சு பார்க்குறார். அங்கே இருக்கக்கூடிய டியூட்டி நர்சஸ் அப்படிங்கிறவங்க யாரும் என் கூட வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2வது தளத்திலும் அந்த சப்தம் இல்லை. சரிப்பா, இந்த நோல்டன் அப்படிங்கிறவருடைய அறையில் சின்னதாக லைட்டு விட்டு விட்டு எரியுது அப்படிங்கிறத கீழேருந்து பார்த்தார்ல, 3வது தளத்துக்கு போய் அந்த நோல்டன் அறையை மட்டும் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லி நோல்டன் அறையை திறக்க போகிறாங்க. அப்படி திறக்க போகும்போது தான் இந்த சப்தத்தை மறுபடியும் கேட்குறார். நீ இன்னைக்கு செத்துருவ.
நீ இன்னைக்கு செத்துருவ. இந்த குரலை உன்னிப்பாக கேட்குறார். அந்த இடத்துல ஸ்டன்னாகி நிற்கிறார் அந்த ராபர்ட் அப்படிங்கிற டாக்டர். அந்த குரல் மனித குரல் மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை, ஏதோ விதமான குரல். பேயா இருக்குமா, பிசாசா இருக்குமா, இல்லை வேற யாராவது பயங்காட்டுறாங்களா அப்படிங்கிற அந்த பயமும் இந்த ராபர்ட் அவர்களுக்கு இருக்குது. ராபர்ட் அவர்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக அந்த குரல் கொஞ்சம் சப்தமாக இருக்கிறத கேட்குறார். நீ இன்னைக்கே செத்துருவ. இந்த குரல் ஒரு மெஷின் பேசுகிற மாதிரியே இருக்குது. நோல்டன் அப்படிங்கிற அந்த அறை, அந்த பேஷண்ட் இருக்கிற அறையை திறக்கிறார். டோரை மெதுவாக திறக்கிறார். அப்படி மெதுவாக திறக்கும்போது அவர் பார்த்தது என்ன தெரியுமா? நோல்டன் அப்படிங்கிற அந்த பெண் வானத்தை பார்த்து, அதாவது சீலிங்கை பார்த்து அப்படியே படுத்திருக்காங்க. கண்கள் திறந்தே இருக்குது. கைகளில் அசைவுகள் எதுவுமே கிடையாது. சுற்றி அந்த பீப் சவுண்ட். நார்மலாக ஒரு பேஷண்ட் இருக்கிறதுக்கும் நோல்டன் இருக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. ராபர்ட்னுடைய ஹார்ட் பீட் எகிற ஆரம்பிக்குது. என்னவா இருக்கும்? நீ இன்னைக்கு செத்துருவ. இந்த சவுண்ட் எங்கேருந்து வந்துச்சு? இதை பார்த்துட்டே இருக்கும்போது தான் அவருடைய கண்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உள்ளடக்கிய ஒரு டிவைஸ் பக்கம் போகுது. அது ஸ்பீச் ஜென்ரேட்டர். இந்த ஸ்பீச் ஜென்ரேட்டர் அப்படிங்கிற அந்த டிவைஸ்லேருந்து தான் இந்த சப்தம் வந்திருக்கலாம் அப்படிங்கிறத இவர் கரெக்டாக கெஸ் பண்ணுறார். அந்த ஸ்பீச் ஜென்ரேட்டர் அப்படிங்கிற அந்த டிவைஸை கையில் எடுத்து பார்க்குறார். அப்படி கையில் எடுத்து பார்க்கும்போது வித்தியாசம் எதுவுமே தெரியலை. இந்த நோல்டன் அப்படிங்கிறவங்களுக்கு வயது ஒரு 37 தான் இருக்கும். இந்த நோல்டன் அப்படிங்கிறவங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தவங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டெலாம் நிறைய சாப்பிட்டு தேவையில்லாத காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணதுனால இந்த நோல்டனுக்கு புற்றுநோய் அப்படிங்கிறது 3rd ஸ்டேஜுக்கு மேலே வந்துருச்சு. அந்த புற்றுநோய் அப்படிங்கிறது கூடுதலாக இருந்ததுனாலையும் அந்த பயம் காரணமாகவும் இந்த நோல்டன் அப்படிங்கிறவங்களுக்கு வாயும் பேச முடியாத நிலைமைக்கு மாறிட்டாங்க. ஸோ வாய் பேசாத சில நபர்களை எப்படியாவது பேச வைப்பதற்காக எலன் மஸ்க் அவர்கள் நிறைய சிப்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கார்ல, அதே மாதிரி ஸ்பீச் ஜென்ரேட்டர் அப்படிங்கிறதும் இருக்குது. இந்த ஸ்பீச் ஜென்ரேட்டர் தான் அந்த அறையிலையும் வைக்கப்பட்டிருந்துச்சு. நோல்டன் மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை ஸ்பீச்சாக சப்தமாக வெளியில் கொண்டு வரும். இல்லை நோல்டன் அவர்களுடைய விரல் மட்டும் அசையும். அந்த விரலை வைத்து அசைப்பதற்காக ஒரு ஜாய்ஸ்டிக் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஜாய்ஸ்டிக் வழியாகவும் நோல்டனால் பேச முடியும். எப்படி ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அவர்கள் பேசினார்களோ அதே மாதிரி தான். ஸோ நோல்டன் அவர்களுடைய இந்த ஸ்பீச் ஜென்ரேட்டர் தான் பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பீச் ஜென்ரேட்டரை மட்டும் எடுத்துகிட்டு போகிறார். நோல்டன் அவர்களுடைய அந்த அறையை மெதுவாக மூடுறார். அங்கே இருக்கக்கூடிய கரண்ட்டில் ஏதோ ஃப்ளக்சுவேஷன் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி லைட் ஆஃப் பண்ணுறார். லைட் ஆஃப் பண்ணிட்டு கீழே வரார். இவருக்கு தூக்கம் சரியாக வரல. இந்த ஸ்பீச் ஜென்ரேட்டரை ஆராய்ச்சி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு உட்கார்றார். 2 மணி 3 மணி ஸ்பீச் ஜென்ரேட்டர்ஸினுடைய லாக்ஸ் எல்லாமே எடுத்து பார்க்குறாங்க. அந்த லாகெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு புரியுது. இந்த சப்தம் இதிலிருந்து தான் வந்ததா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கு இன்னும் 4 மணி நேரம் ஆகும். ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு இப்போ டைம் இல்லை, இதை மூடிட்டு தூங்கிடலாமே அப்படின்னு சொல்லி தூங்க போகிறார். அடுத்த நாள் காலையில் ஹாஸ்பிட்டலே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உள்ளே வராங்க. என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய நர்சஸ், அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர், இந்த ஹாஸ்பிட்டலையே ஒட்டி இருக்கக்கூடிய இன்னொரு பில்டிங், அந்த பில்டிங்லேயும் நீ இன்னைக்கு செத்துருவ அப்படிங்கிற குரல் கேட்டதாகவும், அந்த குரல் கேட்டதுனால அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் பயந்து அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் தான் வந்திருக்கு. ஸோ இந்த நீ இன்னைக்கு செத்துருவ அப்படிங்கிற வார்த்தையை இல்லாட்டி இந்த ஒரு ஸ்பீச்சை அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீச் ஜென்ரேட்டர் தான் உருவாக்கி இருக்குமா அப்படிங்கிறத மறுபடியும் ராபர்ட் அவர்கள் கண்டுபிடிப்பதற்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான். 1/2 மணி நேரத்தில் அந்த லாக் எல்லாமே வாசித்து இது இந்த மெஷினுடைய பிரச்சனையா அப்படிங்கிறத ராபர்ட்டால் கண்டுபிடிக்க முடியும். ராபர்ட் கரெக்டாக 1/2 மணி நேரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாக் எல்லாமே, அதாவது அதில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே ப்ராசஸ் பண்ணி பார்க்கும்போது நீ இன்னைக்கு செத்துருவ, இந்த மெசேஜ் இந்த டிவைஸுக்குள்ளே யாராலேயோ ஹேக் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கு. அப்படி ஹேக் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கும் இந்த ஒரு ஸ்பீச் ஜென்ரேட்டர், இதை தான் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மிக முக்கியமான நிறுவனம் தயாரித்தது தான் இந்த ஸ்பீச் ஜென்ரேட்டர். ஒரே நேரத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளடக்கிய இந்த ஸ்பீச் ஜென்ரேட்டரை யார் ஹேக் பண்ணியிருப்பாங்க, எதுக்காக இவங்க இந்த மாதிரியான விஷயத்தை செய்யணும், இதுதான் ராபர்ட் மனசில் ஓடின மிகப்பெரிய ஒரு கேள்வி. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ராபர்ட் அவர்களை விசாரிக்கிறாங்க. அப்போ ராபர்ட் அவர்கள் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லும்போது நால்டன் அப்படிங்கிற அந்த அறையில் நடந்ததையும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்கிட்ட சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அந்த நால்டன் அப்படிங்கிறவங்களுடைய அறைக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் நால்டன் பேசுகிறாங்க. ஆனால் ஸ்பீச் ஜென்ரேட்டர் வழியாக இல்லை, நார்மலாகவே பேசுகிறாங்க. நார்மலாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருக்கக்கூடிய
போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாமே தூக்கி வாரி போடுது. இவங்க நார்மலாக பேசுகிறாங்கன்னா இவங்க ரூமில் எதுக்கு ஸ்பீச் ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது வைக்கப்படணும்? ராபர்ட் அவர்களுக்கு ஒன்றுமே புரியலை. ராபர்ட் அவர்கள் மட்டும் தனிமையாக இருக்கணும், நான் அவங்கக்கிட்ட சில வார்த்தைகளை பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க நால்டன் அவர்கள். நால்டன் அவர்கள் சொன்ன மாதிரியே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வெளியில் இருக்கும்போது ராபர்ட் அவர்கள் மட்டும் உள்ள அந்த நால்டன் கூட பேச போகிறாங்க. நால்டன் சொல்கிறாங்க, இதை ஹேக் பண்ணது நான் தான். எனக்கு இப்படி கேன்சர் வருவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நான் யோசித்து பார்த்தேன். அப்படி யோசித்து பார்க்கும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிட்டவே இருக்கக்கூடிய இன்னொரு ஹாஸ்பிட்டலில் எனக்கான எதிரிகள் இருக்காங்க, அவங்களும் ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்கே இருக்காங்க அப்படிங்கிறது தெரிந்து கொண்டேன். அப்படி தெரிந்த போது தான் அவங்கள பழி வாங்கிறதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆனேன். எனக்கு பேச்சு வராது அப்படின்னு சொல்லி நம்ப வச்சேன். ஸ்பீச் ஜென்ரேட்டரை கொண்டு வந்தேன், அதை ஹேக் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ராபர்ட் அவர்களுக்கு வேர்த்திருச்சு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ட்ட ராபர்ட் அவர்கள் நால்டன் அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதையே சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த ஸ்பீச் ஜென்ரேட்டர் எங்கேருந்து எடுக்கப்பட்டது, 2 ஹாஸ்பிட்டலுக்கும் யார் இதை கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது நால்டன் அவர்கள் எந்த கம்பெனியில், எந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்தாங்களோ அதே கம்பெனி தான் இந்த ஸ்பீச் ஜென்ரேட்டரை 2 ஹாஸ்பிட்டலுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ நால்டன் அவர்களுக்கு அந்த டிவைஸினுடைய A to Z தெரியும். இப்படி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிவைஸை ஹேக் பண்ணி சில மனிதர்களுடைய உயிரை பறிப்பதற்காக இந்த மாதிரியான மெசேஜை கொடுத்து அப்படி பயம் காட்டி நிறைய நோயாளிகள் இறந்தார்கள் அப்படிங்கிற ஒரு சின்ன செய்தி. இந்த சின்ன செய்தியினுடைய மூலக்கரு உண்மைதான். ஆனால் மீதம் சொல்லப்பட்டது எல்லாமே கொஞ்சம் புனையப்பட்ட செய்திகள் தான். இதையே நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா மருத்துவ உலகத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புக ஆரம்பித்து விட்டது. $50 பில்லியன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மருத்துவ உலகத்தில் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான ரிசர்ச் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. பயோஎன்டெக்காக இருக்கட்டும், இன்னும் பல பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ட்ரக்ஸ் அப்படிங்கிறத எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு மருந்து கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது 1 வருடத்திலிருந்து 3 வருடம் பிடிக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராசஸ். இதை ஒவ்வொரு டாக்டர்ஸ், ஒவ்வொரு சயின்டிஸ்ட் இந்த காம்பினேஷனில் இந்த மருந்து இப்படி எடுத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்னு கூட சொல்லலாம். சில நேரங்களில் இது மனித மூளையை விட அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் 1 வருடம் இழுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஓப்பன் ஏஐ, சாட் ஜிபிடி அப்படிலாம் சொல்கிறோம் பாருங்கள். இதில் மைக்ரோசாஃப்ட் ஒரு $10 பில்லியன் கொண்டு உள்ளே போட்டிருக்காங்க. எல்லாருடைய ஒரே ஒரு அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய மனிதர்களுடைய ஒரே ஒரு எய்ம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்த் கேர் தான். ஏன்னா மக்கள் எல்லாருமே அவங்களுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ ரூபா வேணாலும் செலவு பண்ணுவாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹெல்த் கேருக்குள்ளே வரும்போது நான் சொன்ன மாதிரியான ஸ்பீச் ஜென்ரேட்டர் டிவைசஸ், இல்லாட்டி உங்களுடைய பிளட் ப்ரெஷரை பார்க்கக்கூடிய டிவைசஸ், உங்கள் கூடிய பேச்சுக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சாட் ரோபோட்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ளே வரலாம். அப்படி உள்ளே வரக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சீக்கிரமாக சில பல முடிவுகள், இல்லாட்டி சீக்கிரமாக நம்மளால் மருந்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னாலும் கூட இதை ஹேக் பண்ணுறதுனால பல பிரச்சனைகளும் ஏற்படலாம். நன்மை நிறைய இருக்குது. 90% நன்மை இருந்தால் 10% தீமையும் இருக்குது அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளணும். இந்த மெடிக்கல் ஃபீல்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ட்ரக் மேக்கிங்கில் மட்டும் கிடையாது. சீக்கிரமாக ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை உருவாக்குறதா இருக்கட்டும், இன்னும் பல விஷயங்களிலும் உள்ளே புகுந்து விட்டது. குறிப்பாக ரிஸ்க் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் பேஷண்ட் பாப்புலேஷன்ஸ், மெடிகேஷன் அதர்ஸ், அதாவது பிஹேவியர் அனாலிட்டிக்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ், டிசீஸ் ப்ராபென்சிட்டி ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ், பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் அக்யூர்ட் கண்டிஷன் ரிஸ்க் சேஃப்டி அனாலிட்டிக்ஸ், கிளினிக்கல் பாத்வே ப்ரிடிக்ஷன், ட்ரீட்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ், acute versus chronic episodic curve forecasting, error propensity, infection rate prediction growth, intelligent medicine dispensing, surgical robots, இப்படின்னு சொல்கிற பல இடங்களிலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே புக ஆரம்பித்து விட்டது. நல்ல ஒரு யங்ஸ்டர், நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா, நம்மளை பாதுகாப்பதற்காக சயின்ஸ் ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்துட்டுருக்கு. நம்மளை மேம்படுத்துவதற்காக விஞ்ஞானிகள் ரொம்ப பெரிய அளவில் உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நல்லவங்க அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு 5 பேர் கெட்டவங்க வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த 5 நபர்களிடமிருந்தும் மக்களை பாதுகாக்க வேண்டியதும், இல்லை உண்மையாக மக்களுடைய நன்மையை பாதுகாக்க வேண்டியதும் உங்களுடைய பொறுப்பு. ஸோ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ, இல்லை நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராகவோ, இல்லை நீங்கள் நாளைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் ஒரு அங்கமாக மாற போகிறீங்க. உங்களால் இந்த உலகத்துக்கு என்ன நன்மையை கொடுக்க முடியும்?
மெடிக்கல் ஃபீல்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை சார்ந்து இருக்கக்கூடிய பலவிதமான எக்யூப்மெண்ட்ஸ், இதில் உங்களுடைய பங்களிப்பு என்ன? இதை எதிரிகள் கையில் கிடைக்காமல், இல்லை எதிரிகள் இதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்க? இன்றைக்கே யோசித்து வச்சுக்கோங்க. இன்னும் 10 வருடங்களுக்கு பிறகு இந்த டாப்பிக்கை யாராவது கேட்டாங்கன்னா நான் சொல்கிறதுல என்னென்ன அர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவங்களால உணர்ந்து கொள்ள முடியும். இல்லை நீங்கள் இன்னும் 10 வருடங்கள் நாம் இப்படிலாம் வாழணும், இன்னும் 10 வருடங்களுக்கு இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோராக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறதுல நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்ட் கூட ரிலேட் ஆகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை, நான் சொன்ன அந்த கதையை கொஞ்சம் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லி பாருங்கள். இதை தடுக்க முடியாதா டீச்சர், இதை தடுக்க முடியாதா சார் அப்படின்னு சொல்லி உங்ககிட்டயே கேள்விகள் கேட்பாங்க. இதை தடுப்பதற்கு என்ன செய்ய போகிறோம்? விழித்துக்கொள்வோம், மக்களை பாதுகாப்போம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.